எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சீரக சம்பா வெஜ் பிரியாணி ரெசிபி பார்க்கலாமாங்க. இதுக்கு 3 கப்பு சீரக சம்பா அரிசியை நல்லா ஒரு 5-6 தடவை கழிஞ்சு எடுத்துடுங்க. தண்ணி தெளிஞ்சு அரிசி இந்த மாதிரி தெரியணுங்க, ஊற வச்சுடுங்க. ஒரு 2 பெரிய வெங்காயத்தில் 1.5 வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. பாதி வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 தக்காளியும் 1-2 கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 மிளகாயை வதக்கிறதுக்காக வச்சுக்கிறேன். 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு தனித்தனியாக கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணி இலை, கிராம்பு, சோம்பு, பட்டை, அன்னாசி பூ இதெல்லாம் சேர்த்து இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கர் பேன் வச்சுக்கோங்க. நான் கடலை எண்ணெய் பயன்படுத்துகிறேன், நீங்கள் நெய் கூட பயன்படுத்தலாம். பிரியாணியில் அந்த வெங்காயம், மிளகாய் இருக்கு இல்லைங்க, அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. சோயாவை ஜஸ்ட்டு தண்ணியில் அலசி எடுத்துட்டுங்க. அது இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா அதோட டெக்ஸ்சரே சிக்கன் மாதிரி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அரைச்ச விழுதையும் ஊற்றிட்டு 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் இது வந்து தெறிக்கும், அதனால் இந்த மாதிரி மூடி வச்சுட்டா பெஸ்ட்டுங்க. ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே வேணுங்கிற காயெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அரிசியும் தண்ணி வடித்து வச்சுடுங்க. இப்போ இதெல்லாம் தாங்க நான் பயன்படுத்தின காய். இப்போ பாருங்கள், எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்காங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, ஃப்ரோசன் கார்ன் பயன்படுத்தினேன். நீங்கள் இதில் உங்களுக்கு விருப்பமான காய்கள்லாம் சேர்த்துக்கலாங்க. இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த காய் லைட்டாக வேக விடுங்க. அதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துட்டு அதையும் லைட்டாக கிளறி விட்டுட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ 1 கப் அளவு அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலக்கி விட்டுட்டுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மேலே நல்லா இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சிருக்கோங்க. அப்போ குக்கரை மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ப்ரெஷர் லேசாக மேலே வரப்போ இந்த வெயிட் வச்சுட்டு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சீரக சம்பா வெஜ் பிரியாணி ரெடிங்க. நல்ல பலன்னு வந்துருந்துச்சுங்க. வீட்டில் குழந்தைகளுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு அந்த கமெண்ட் செக்ஷன் பக்கமாக சொல்லிட்டிங்கன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.